படுத்திட்டீங்கன்னா இது ஹலால் ஹராமா நம்ம கடைபிடிக்கணும் அப்படிங்கிறதுல ஒரு நஃப்ஸை அடிச்சிட்டோம்னா தெரிஞ்சுக்கலாம். பாருங்க, நபி சொன்ன ஒரே ஒரு ஹதீஸ் தான், அல் ஹலாலு பையினுன் ஒல் ஹராமு பையினுன். ஹலாலுங்கிறத அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான், ஒல் ஹராமு பையினுன் பயான் ஹராமுங்கிறதையும் அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். ஓ பைனகுமா முஸ்தபிஹாத்தும், ரெண்டுக்கும் மத்தியில சில டவுட் வர மாதிரி சில விஷயங்களை அல்லாஹ் வச்சிருக்கிறான். நபி உதாரணம் சொன்னாங்க, ஒருத்தர் ஆடு மேய்க்கிறாரு, வயல்வெளி இருக்குது, வயல்வெளிக்கு முன்னாடி கரை இருக்குது, புல்லு கரை இருக்குது. ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறவரு புல்லுல கரையில உள்ள புல்லதான் என் ஆடு சாப்பிடும், வயல்வெளிக்குள்ளார போகாதுன்னு தெனாவட்டா உட்கார்ந்து இருந்தாருன்னா இங்க வாயை வச்ச அந்த ஆடு கண்டிப்பா புல்லுலையும் காட்டுலையும் வாயை கண்டிப்பா வைக்கும் கண்டிப்பா. அதே மாதிரி நபி உதாரணம் சொன்னாங்க, ஒருத்தர் சந்தேகத்திற்கு இடமான விஷயங்கள்ல போனா போகுது அப்படின்னு அசால்ட்டா இருக்க ஆரம்பிச்சாருன்னா அவர் கண்டிப்பா ஹராம்ல போய் முடிஞ்சிருவார், ஹராம்ல விழுந்துருவார். ஹராம்னா நம்மளுக்கு தெரியும், விபச்சாரம் பண்றது, சாராயம் குடிக்கிறது, வட்டி வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களை தான் ஹராமுன்னு நினைச்சிருக்கிறோம். பாருங்க, அல்லாஹ் தஆலா ரெண்டு விஷயம் நான் குர்ஆன்ல ஒரு ஆயத்தை சொல்றான், ஹுர்ரிமத் அலைக்குமுல் மைத்தத்து, இறந்த பொருட்கள், வதமு ரத்தம், வலஹ்முல் ஹின்ஸீர் பன்றியருடைய இறைச்சிகள், வமா உஹில்ல லிகைரில்லாஹ் அல்லாஹ் அல்லாத மற்றவைகளுக்காக வேண்டி அறுக்கப்பட்ட விஷயங்கள். இதை நம்ம ஒரு தராவியில பேசியிருந்தோம். இதுவே இது 4 ஹராம் ஆயிடுச்சுங்களா. இந்த 4 அல்லாத சில விஷயங்களை அல்லாஹ் ஹராமா வச்சிருக்கிறோம். பொருளாதாரத்துல எவைகளெல்லாம் மனிதனுடைய உழைப்புக்கு அப்பால் உழைப்பு இல்லாம வரக்கூடிய வருமானங்கள்ல இஸ்லாம் ஹராமுன்னு சொல்லுது, அததான் வட்டின்னு சொல்லுது. மாதிரி உழைப்பை என்னுடைய உழைப்பை இல்லை, ஆனா எனக்கு அதுல இன்கம் வந்துகிட்டே இருக்குது. ஆனா நம்மளுடைய சூழ்நிலையில பாருங்க, அது அறிவாளித்தனம் நினைக்கிறோம். உழைப்பு இல்லாமலேயே சம்பாதிக்கிறாரு, அறிவாளித்தனம் நினைக்கிறோம். அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒருத்தர்கிட்ட காசு கொடுத்துட்டு அந்த காசை திருப்பி வாங்கறதுக்கு போறாங்க. வாங்க போறப்ப வீட்டுக்கு முன்னாடி கதவை தட்டுறாங்க, வாங்க போறாங்க. கதவினுடைய நிழல் கீழே இருக்குது, கதவுடைய நிழல், வெயில்ல நிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் நிழல்ல நின்னுக்கலாமேங்கிறதுக்கு நிழல்ல வராங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு பதறி அடிச்சு திருப்பி வெயிலுக்கே போயிட்டாங்க. கூட உள்ளவங்களாம் கேட்டாங்க, ஏன் பதறிக்கே போயிட்டீங்கன்னு சொல்லி. அபு ஹனீஃபா சொன்னாங்க, அவருக்கு நான் கைமாத்தா பணம் கொடுத்திருந்தேன், ஒரு 1000 திரகம். அந்த காசை திருப்பி நான் வாங்கினேன், அந்த காசுக்கு பகரமாக அவர் வீட்டுடைய நிழலை நான் அனுபவிச்சேன் அப்படிங்கிற குற்றத்துக்கு அல்லாஹ் என்னை பிடிச்சிருவானோன்னு பயப்படுறேன் அப்படின்னாங்க. இதுதான் மார்க்கம். எதுவுமே என்னுடைய உழைப்பு இல்லாம அது என்கிட்ட வந்துச்சுன்னா அல்லாஹ் தஆலா அதை முசீபத் ஆக்கிடுறான், குடும்ப சந்ததிகளே வீணா போயிருது. அது இப்போ பாருங்க, ஒருத்தர் பணம் போட்டு வச்சிருக்கிறாரு பேங்க்ல, எஃப்டில இருந்து இன்ட்ரெஸ்ட் அவருக்கு வருது, 8% 7% வருது. ஏதாவது ஒரு லோனை ஏதாவது வச்சிருக்கிறாரு, வட்டி அது பேங்க்ல இருந்து இவருக்கு மாசம் 1000 ரூபாவோ 2000 ரூபா வருது, அதை வச்சு சாப்பிட்றாரு. டோட்டல் ஹராம். அல்லாஹ் தஆலா இதை பெருசா பாதிக்கணும். இது அல்லாஹ் பிடிச்சிட்டாங்கன்னா நம்மளால தப்பிக்கவே முடியாது. அல்லாஹ் தஆலா சொல்றா. அதே மாதிரி பாருங்க, லாட்ரி சீட்ல போட்டு பணம் எடுக்கிறது. கேரளா, நம்ம ஊர்ல நிறைய விஷயங்கள் வெளியூர்கள்ல நடக்குது, அந்த மாதிரி லாட்ரி சீட் போட்டு எடுக்கிறது. அதே மாதிரி பாருங்க, எங்கேயா பந்தயம் கட்டி அதுல இருந்து காசு வந்துருச்சுன்னா அதை பெரிய லெவல்ல கொண்டாடுறது, குலுக்கல் சீட்டு போடுறது. எங்கேயுமே என்னுடைய உழைப்பு இல்லாம வந்துச்சுன்னா அது ஹராம். அதனால எங்கெல்லாம் என் உழைப்பு இல்லாம இருக்குதோ அதெல்லாம் நான் தவிர்த்துக்குவேன். எங்கெல்லாம் எனக்கு சந்தேகமா இருக்குதோ, இது முஸ்லீம் உடைய அறுக்கப்பட்ட விஷயங்கள்ல அல்லது எங்கேயா டவுட் இருக்குதோ, டவுட் இருந்தாலே நான் அந்த பக்கத்துக்கு போக மாட்டேன். அது எனக்கு நஷ்டமானாலும் துனியால தான் எனக்கு நஷ்டமே தவிர கபூரில் எனக்கு அது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். இதான் ஹலால் ஹராமுடைய பேசிக். 2 விஷயம், மனசை பக்குவப்படுத்திட்டோம்னா, நர்ஸை அடிச்சிட்டோம்னா ஹலால் ஹராம் கரெக்டாக அல்லாஹ் கொண்டு வந்துருவோம். எங்கேயுமே வயிற்றுக்குள்ளார போறது அல்லாஹ்வுக்கு பிடிச்ச மாதிரி போயிடுச்சுன்னா போதும். 2வது பாருங்க, அதனுடைய சட்டத்தை தெரிஞ்சுக்கிறது. சட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் தஆலா ரொம்ப இலகுவாக்கிடுவோம். எந்த வியாபாரம் பண்றதா இருந்தாலும் இன்னைக்கு ஏகப்பட்டது வந்துருச்சு. கரன்சியில நிறைய சொல்றாங்க, ஷேர் மார்க்கெட்டு நிறைய சொல்றாங்க, கமாடிட்டி நிறைய சொல்றாங்க, நிறைய விஷயங்கள் பிஸ்னஸ்ல வந்துருச்சு. இது எல்லாத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய மதரசாக்கள் அணுகி இதுல நான் பாரி பிஸ்னஸ் பண்ணலான்னு இருக்கிறேன், இதுல எது ஹலால் எது ஹராம் அப்படிங்கிறத கேட்டு அறிஞ்சு கொண்டு அதுக்கு பிறகு அந்த பிஸ்னஸ்ல இறங்கினோம்னா அல்லாஹ் அதுல ஒருபோதும் நஷ்டத்தை கொடுக்கவே மாட்டேன். இது அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, பரக்கத்தை கண்டிப்பா கொடுக்குறேங்கிற அல்லாஹ் தஆலா.